நல்ல கிளவர்னஸ், நல்ல ஷார்ப்னஸ், நல்ல இன்டெலிஜென்ட், நல்ல தெளிவு, ஞானம், விவேகம், வேகம் எல்லாமே உண்டுங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க. இமோஷனலி பாண்ட் ஆவாங்க. லவ் பண்ணுவாங்களா? கண்டிப்பா லவ் பண்ணுவாங்க. ஃபெயிலியர் ஆகுமா? நிறைய ஃபெயிலியர்ஸ் ஆகும். திருந்துவாங்களா? இல்ல, எனக்கு அன்புதான் பிரதானம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இங்க லவ் பண்ணுவாங்களா? சாலிடாக லவ் பண்ணுவாங்க. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் சிலர் வந்து பாருங்கள், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது எங்களுக்கு லவ் ரொம்ப பிடிக்குங்க, மனசு சொல்கிற பேச்சை நிறைய கேட்பாங்க. சந்திரனோட இதுன்றதுனால புத்தியும் வந்து மேலோங்கும். ஏமாத்திட ஒரு ஏமாற்றம், 2 ஏமாற்றம், மிஞ்சி போனால் 3-4 ஏமாற்றம். லைஃப் ஃபுல்லாக ஏமாற மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ராகுல என்ன கெட்டு இருந்தாலும் சரிங்க, குரு தசையில் சுதாரிச்சு வெளியே வந்துடுவாங்க. சுயஜாதகத்தில் குரு ஆவரேஜாக இருந்தால் கூட போதுமானது. சுயஜாதகத்தில் இன்னும் குரு நல்லா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், இன்றைக்கி எந்த அளவுக்கு என்னை யார் ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்களோ, யார் அவமானப்படுத்தினாங்களோ, யாருனால நான் பல இன்னல்களுக்கும் இடையூறுகளுக்கும் என் வாழ்க்கையை நானே கெடுத்துக்கினேனோ அவங்க முன்னாடி நான் வந்து பெரிய அந்தஸ்து, மரியாதை, கௌரவம், 4 பேர் என்னை பார்த்தா வணக்கம் போடுறது, 4 பேர் வழி வந்து என்ன சார் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறது, என்னம்மா நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறது, அந்த பொசிஷனுக்கு வந்துடுவேன். வணக்கம், நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்றைக்கி நம்ம என்ன நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹஸ்த நட்சத்திரம். ஹஸ்த நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் வருதுங்க. நட்சத்திரத்தினோட அதிபன் யார் அப்படின்னா சந்திர பகவான் தான் ஹஸ்த நட்சத்திரத்தினோட அதிபன். ராசி எதில் வருது அப்படின்னா கன்னி ராசி. கன்னி ராசி அப்படின்னும் போது புதனோட ஆதிக்கம் பெற்ற ராசி. ஆக இந்த ஹஸ்த நட்சத்திர அன்பர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நல்ல புத்திசாலித்தனம், நல்ல கிளவர்னஸ், நல்ல ஷார்ப்னஸ், நல்ல இன்டெலிஜென்ட், நல்ல தெளிவு, ஞானம், விவேகம், வேகம் எல்லாமே உண்டுங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க. ரொம்ப லவ்வபுளாக இருப்பாங்க, ரொமான்டிக்காக இருப்பாங்க, அட்ராக்டிவாக இருப்பாங்க, நீட்டாக இருப்பாங்க, டீசெண்டாக இருப்பாங்க. லவ் ரொம்ப பிடிக்கும், ரொமான்ஸ் ரொம்ப பிடிக்கும், அன்பு ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எந்துவாக, ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சவால்கள் எதுவாக இருந்தாலும் நான் சமாளிப்பேன், எல்லா வந்து டிஃபிகல்ட்டிஸையும் நான் ஓவர் கம் பண்ணுவேன். நான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் புதுசாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, முட்டாள்கள் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமாக வரணும் அப்படின்னு காத்துட்டு இருப்பாங்களாம். ஆனால் புத்திசாலிகள் சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஹஸ்த நட்சத்திர அன்பர்கள் அவங்களோட சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் உருவாக்குவாங்க. நேரம், காலம், 4 நட்சத்திரம் இதுக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். வசீகரமான தோற்றம் அப்படின்றது நேச்சுரலாகவே உண்டு அப்படின்னு சொல்லலாம். மாறுபட்ட கோணத்தில் எதுவாக இருந்தாலும் நான் ஒரு விஷயத்த ஒரு ஆங்கிளில் திங்க் பண்ணுறேன் அப்படின்னா, ஹஸ்தம் பல ஆங்கிளில் திங்க் பண்ணும். மாறுபட்ட கோணத்தில் சிந்திச்சு செயல்படுறது ஹஸ்தத்துக்கு கை வந்த கலை, தண்ணிப்பட்ட பாடு அப்படின்னு சொல்லலாம். நேச்சுரலாகவே இரக்க சுபாவம் அப்படின்றது உண்டுங்க. கருணை, பாசம், அன்பு இதெல்லாம் மேலோங்கும். சந்திரன் அப்படின்னாலே இமோஷ்னலி அவங்க வந்து பாருங்கள் அட்டாச்ட் ஆவாங்க. டாக்ஸ் நிறைய வளர்க்குறது, ரோட்டில் டாக்ஸ்லாம் இருக்குன்னா அவங்களுக்கு சாப்பாடு போடுறது, யாராவது அழுதாங்கன்னா தாங்காமல் வந்து வருத்தப்படுறது, சினிமாவில் போயிட்டு அழற சீன் வந்துச்சுன்னா கதறி கூட அழுவாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் கடகம் அழும், பூசம் அழும், ஹஸ்தமும் அழும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸலண்ட்டான எஜுகேஷன் அப்படின்றது நிறைய ஹஸ்தத்துக்கு இருக்குங்க. பெரும்பாலும் நிறைய ஹஸ்தம் வந்து பாருங்கள் சூப்பராக படிச்சுடுவாங்க, ஃபாரினில் போய் படிப்பாங்க, ஃபாரினில் செட்டில் ஆவாங்க, வெளிநாட்டில் படிப்பு, வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டில் கடல் தாண்டி இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளுறது, ஷார்ப்னஸ், நல்ல ஷார்ப்பு. நான் ஒரு விஷயத்த ஒரு ஆங்கிளில் பார்க்குறேன் அப்படின்னா ஒரு கோணத்தில் தான் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் ஹஸ்தம் அதை பல கோணங்களில் பார்க்கும், பல முடிவுகள் பண்ணும். பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, பிளான் டி அதிகபட்சம். ஆனால் அவங்க பிளான் வந்து பாருங்கள் Z வரைக்கும் பண்ணுவாங்க. இதுதான் ஹஸ்தம் அப்படின்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்தத்துக்கு ப்ளஸ் அப்படின்றது சூப்பராக இருக்குது. இமோஷ்னலி பாண்ட் ஆவாங்க. லவ் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக லவ் பண்ணுவாங்க. ஃபெயிலியர் ஆகுமா? நிறைய ஃபெயிலியர்ஸ் ஆகும். திருந்துவாங்களா? இல்லை, எனக்கு அன்பு தான் பிரதானம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இங்கே புத்திசாலித்தனமும் மேலோங்கோ அப்படின்றது நம்ம வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே அனலைஸ் பண்ணுவாங்க. சீச்சி இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய முறை ஏமாற மாட்டாங்க. ஏமாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். பொதுவாக இந்த ஹஸ்தத்துக்கே ஒரு சாபம் இருக்குங்க. யார் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குதோ அவங்கள இழக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது ஏற்படும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பாட்டி ரொம்ப பிடிக்கும், பாட்டி தான் உயிர் அப்படின்னா பாட்டி வந்து அவங்கள விட்டு பிரிகிற மாதிரி ஆகிடும். ஒன்று இறந்துருவாங்க,
இல்லை நோய்வாய்ப்பட்டுருவாங்க, இல்லைன்னா இந்த குழந்தை ஃபாரின் காமிச்சிடுவாங்க. இவங்க வந்து அவங்கள விட்டு பிரிஞ்சு இருக்க சூழ்நிலை ஏற்படும். ஒரு ஃப்ரெண்டு அட்டாச்சாக இருப்பாங்க, ஸ்கூலை விட்டு ஸ்கூலு, ஊரை விட்டு ஊர், அவங்க அப்பா டிரான்ஸ்ஃபர் ஆகி இது பண்ணுற மாதிரி ஆகிடும். அதாவது ஒன்று நோய் வரும், இல்லை பிரிவாங்க, பார்க்க அவங்கள முடியாத மாதிரி அவங்களோட ரிலேஷன்ஷிப் அப்படின்றது கட் ஆகக்கூடிய ஒரு கர்ஸ் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் நட்சத்திரத்தினோட சாபம் அப்படின்றது இருக்குது. சரி, அப்படிப்பட்ட ஹஸ்த நட்சத்திர அன்பர்கள் இவங்க வந்து பாருங்க, சந்திரனோட ஒரு நட்சத்திரம் அப்படின்றதுனால பிறக்கும் போதே ஜனனம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரதசை 10 வருஷம். ஸோ இவங்களுக்கு வந்து பாதம் இருக்குது இல்லைங்களா, 1 2 3 4 பாதம் இருக்குது. அப்போ அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்தீங்கன்னா 6 வருஷம் நம்ம வச்சுக்கலாம். இந்த 6 வருஷம் சந்திரன் வந்து சுய ஜாதகத்தில் பார்க்கணும். சுய ஜாதகத்தில் சந்திரன் சூப்பராக இருக்கார், அம்மானோட பாசம், வசதி, வாய்ப்பு, நல்ல வந்து சந்தோஷமாக செல்ல பிள்ளையாக வீட்டில் வளருது, தாத்தா பாட்டி அம்மா அப்பா எல்லாரோட அன்பு பாசம் நேசம் கருணை இது எல்லாத்தோட வளர்றது அப்படின்றது வருங்க. சரி, சந்திரன் பெருசாக ஃபேவராக இல்லை, அம்மா விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய நிலைமை, பாட்டி கூட ரொம்ப அட்டாச், நான் முன்னமே சொன்ன மாதிரி பாட்டியை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய நிலைமை, இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிறக்கும் போதே இந்த நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, எப்போ பாரு சளி பிடிக்கிறது, எப்போ பாரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது, குழந்தை வந்து சின்ன, ஏன்னா இது வந்து அப்ராக்சிமேட்லி 6 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கிட்ட கூட்டிகிட்டு போனால் தண்ணியில் விழுந்துருச்சு, தண்ணி வந்து நெஞ்சுக்குள்ளே ஏறிடுச்சு, குழந்தைங்க கால் தவறி தண்ணியில் விழுந்துருச்சு, நீர்னால கண்டம், இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் நடக்கும். அம்மானோட பாசம் அப்படின்றது கிடைக்காம போயிடும். அது சுய ஜாதகத்தில் சந்திரன் இருக்கிறத பொறுத்துங்க. சந்திரன் நல்லா இருக்குது அப்படின்னா எல்லாமே நல்லா இருக்குங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி சந்திரன் சரி இல்லை அப்படின்னா நீர்னால கண்ட வர்றது, அம்மானோட பாசத்தை இழக்க நேரிடுது, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது, அம்மா விட்டு பிரிஞ்சிருக்கிறது, இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். சரி, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இது தோராயமாக வந்து பார்த்திங்கன்னா 6 வயசு வரைக்கும் சந்திரதசை இல்லைங்களா. அதுக்கடுத்து வந்து பாருங்கள் செவ்வாதசை வரும். செவ்வாதசை அப்ராக்சிமேட்லி 7 வருஷம் இல்லைங்களா. இப்போ 6 வயசுலேருந்து 13 வயசு வரைக்கும் செவ்வாதசை. 13 வயசு வரைக்கும் செவ்வாதசை, செவ்வாய் நல்லா இருக்குது அப்படின்னா கூட பிறந்த அண்ணன் தம்பிங்களோட பாசம், நல்ல ஹாப்பி லைஃபு, அவங்களோட சப்போர்ட்டு, நல்லா படிக்கிறது. ஆப்வியஸ்லி செவ்வாயெல்லாம் படிக்கலாம் கெடுக்கவே மாட்டான். செவ்வாய் நல்லா இருக்கா அப்படின்னா யூனிஃபார்ம்டு சர்வீஸஸ் சம்மந்தப்பட்ட படிப்பு, ஒரு இன்ஜினியர் ஆகிறது, அந்த மாதிரி எல்லாம் போயிடும். ஆனால் இது வந்து சின்ன குழந்தை இல்லைங்களா, பட் நல்லா படிக்கிறது, ஒரு ஸ்கூல் பீப்புள் லீடராக இருக்குது, ஒரு 9வது, சிலர் 10வது, சிலர் 12வது அப்படி படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா சூப்பராக படிப்பாங்க, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, அப்படியே ஓடிடும், லைஃப் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் செவ்வாய் முடிஞ்ச பின்னாடி ராகு தான் வந்து பாருங்கள், நம்ம ஹஸ்த நட்சத்திரத்தை பிறக்கிறவங்க அப்படின்னா ராகு தான் உங்கள் வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு தசை அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பாருங்கள் நிறைய பேருக்கு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு 40 to 50% பர்சனாலிட்டிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்சஸ் நிறையஞ்சதான் இருக்கும் இந்த ராகு தசை அப்படின்னு சொல்லலாம். சேலஞ்சஸ் இருக்கும், அதே மாதிரி சோதனைகள் இருக்கும், நிறைய நாள் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு 4-5 வருஷமாவது இருக்குது. இது நாம் பார்த்த வரைக்கும், என்னோட அப்சர்வேஷனை பொறுத்த வரைக்கும் ராகு தசை ஹஸ்தத்துக்கு சேலஞ்சிங் நிறைஞ்சதாக இருக்குது. தோராயமாக 18 வருஷமும் இல்லை அப்படின்னாலும் ஒரு 3 to 4 வருஷம், கடைசி 2 to 3 வருஷமாவது அந்த சேலஞ்சஸ், டிஃபிகல்ட்டி, சோதனைகள், வேதனைகள், அவமானம், அசிங்கம் அப்படின்றத ஃபேஸ் பண்ணுறாங்க. சரி, சுய ஜாதகத்தில் ராகு சூப்பராக இருக்காரு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க நல்லா வந்து அதாவது 13 to 31 வயசு படிப்பு ஓரளவுக்கு படிச்சுடுவாங்க, ஃபாரின் போய் படிச்சுடுவாங்க. ஃபாரின் போகிறது, இல்லை இங்கே ஒரு படிப்பு படிச்சுட்டு ஃபாரினில் போய் மேல் படிப்பு படிக்கிறது, நல்ல ஒரு கம்ஃபர்டான வாழ்க்கை வாழறது, கடல் தாண்டி வாழறது. அதே அந்த காலகட்டத்திலே 31 வயசுக்குள்ளே படித்து முடிச்சு செட்டில் ஆகிடுறாங்க இல்லைங்களா, ஃபாரின்லேயே படித்து ஃபாரின்லேயே செட்டில் ஆகிடுறது. லவ் பண்ணுவாங்களா, சாலிடாக லவ் பண்ணுவாங்க, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது. நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் சிலர் வந்து பாருங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது, எங்களுக்கு லவ் ரொம்ப பிடிக்குங்க, மனசு சொல்கிற பேச்சை நிறைய கேட்பாங்க. சந்திரனோட இதுன்றதுனால புத்தியும் வந்து மேலோங்கும். ஏமாத்திட ஒரு ஏமாற்றம் 2 ஏமாற்றம், மிஞ்சி போனால் 3-4 ஏமாற்றம், லைஃப் ஃபுல்லாக ஏமாற மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரோஹிணிலாம் லைஃப் ஃபுல்லாக நிறைய ஏமாறும், இவங்க அந்தளவுக்கு ஏமாற்ற மாட்டாங்க, பட் இருந்தாலும் ஏமாற மாட்டாங்க. இவங்க யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க, இவங்களுக்கு ஏமாத்தலாம் தெரியாது, அப்போ ஏமாற மாட்டாங்க. பட் இருந்தாலும் ராகு தசையில் லைஃப் வந்து அப்படியே நல்லா இருந்தாலும் லவ் அப்படின்றது வந்துருங்க. லவ்வில் வந்து கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும். நம்ம வந்து ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்றதுனால லவ் பண்ணும்போது நல்லா அனலைஸ் பண்ணி பண்ணணும். லவ் பண்ணும்போது ஜாதகம் நேரம் எல்லாம் கேட்டு என்ன தசை அதெல்லாம் கேட்டால் லவ் பண்ண முடியும், அது உண்மைதான்.
பட் இருந்தாலும் ஒத்து வரல அப்படின்னும் போது கொஞ்சம் விலக பார்க்கணும். இவங்களே விலகிடுவாங்க. புதனோட கன்னி ராசி அப்படின்றதுனால தே வெரி குட் அப்சர்வர்ஸ். நல்ல ஷார்ப்னஸ் உண்டு. பெருசாக ஆர்ப்பாட்டம் பண்ண தெரியாது. பட் இருந்தாலும் 1-2 ஏமாற்றங்களை பார்த்து விலகிற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படின்றது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. சரி, ராகு பெருசாக ஃபேவராக இல்லை. ராகு ஃபேவராக இருந்தாலும் லவ் வரும், சூப்பர் டூப்பராக செட்டில் ஆகிடுவாங்க, ஃபாரினில் செட்டில் ஆகிடுவாங்க. ராகு பெருசாக ஃபேவராக இல்லை. சம் அடிக்ஷன்ஸ் வந்துட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு லவ் பண்ண போய் அசிங்கம், அவமானம், தலைக்குடிவு, அதுலேருந்து மீண்டு வர முடியாமல் கஷ்டப்படுறது, கொஞ்சம் இப்போ ஜென்ஸாக இருந்தால் தண்ணி அடிக்கிறது, தாடி வச்சுக்கிறது, அதுலேருந்தே மீண்டே வர முடியாமல் லைஃப்பையே தன்னைத்தானே ஸ்பாயில் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எல்லாருக்கும் இல்லை, கொஞ்சம். அது ராகு பெருசாக ஃபேவராக இல்லைனாலும் அதில் பாபர் மாதிரி ஏதாவது பார்க்கணும். சுபர் பார்த்தாங்கன்னா அந்தளவுக்கு இல்லை, கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, சுதாரிச்சு வெளியே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ப்ரிடாமினண்ட்டாக புதன் உண்டு. புதனோட ஒரு ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஒரு ராசி இல்லையா. புதன் உச்சமடையக்கூடிய ராசி கன்னி. சுய ஜாதகத்தில் புதன் ஆவரேஜாக இருந்தால் கூட போதும், அவங்க சுதாரிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ராகு தசை முடியுது. ராகு தசை பார்த்திங்கன்னா தோராயமாக 31 வயசு வரைக்கும் செட்டில் ஆகிடுறாங்க. ஆல்மோஸ்ட் நல்லா இல்லை அப்படின்னாலும் ஏதோ ஒன்று செட்டில் ஆகிடுவாங்க. அடுத்து செட்டில் ஆகலை அப்படின்னாலும் தடுமாறிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னாலும் குரு தசை வந்தவுடனே செட்டில் ஆகிடுவாங்க. 31 வயசுலேருந்து குரு தசை பாருங்கள் 16 வருஷம். 31 வயசுலேருந்து 47 வயசு வரைக்கும் குரு தசை. அந்த குரு தசையில் ராகுல என்ன கெட்டு இருந்தாலும் சரிங்க, குரு தசையில் சுதாரிச்சு வெளியே வந்துடுவாங்க. சுயஜாதகத்தில் குரு ஆவரேஜாக இருந்தால் கூட போதுமானது. சுயஜாதகத்தில் இன்னும் குரு நல்லா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், இன்றைக்கி எந்த அளவுக்கு என்னை யார் ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்களோ, யார் அவமானப்படுத்தினாங்களோ, யாருனால நான் பல இன்னல்களுக்கும் இடையூறுகளுக்கும் என் வாழ்க்கையை நானே கெடுத்துக்கினேனோ அவங்க முன்னாடி நான் பெரிய அந்தஸ்து, மரியாதை, கௌரவம், 4 பேர் என்னை பார்த்தா வணக்கம் போடுறது, 4 பேர் வழி என்ன சார் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறது, என்னம்மா நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறது, அந்த பொசிஷனுக்கு வந்துடுவேன் அப்படின்னு நினைப்பாங்க, வரவும் செய்வாங்க. ஆனால் நான் கெட்ட மாதிரி மற்றவங்க யாரும் கெட்டக்கூடாது அப்படின்னு மற்றவங்க ஏதாவது அட்வைஸ் கேட்டாங்கன்னா தெளிவாக அவங்கள கைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். தெளிவாக கைட் பண்ணுவாங்க, மற்றவங்களுக்கு நிறைய நல்லது செய்வாங்க. இது ஹஸ்தம். நான் கெட்ட மாதிரி மற்றவங்க கெடணும் அப்படின்ற எண்ணம் இவங்களுக்கு எல்லளவும் இருக்காது. ஐயோ நம்ம கெட்ட மாதிரி இவன் கெட்டக்கூடாது, இவனுக்கு நிறைய நம்ம சொல்லணும், இதை செய்யாத அது செய்யாத, இப்படி போகும்போது இப்படி ஆகும் அப்படின்னா பக்காவாக கைட் பண்ணுவாங்க. அவங்க மூளையை அவங்களுக்காக மட்டும் வச்சுக்கிறது இல்லைங்க, அவங்க மூளை மற்றவங்களுக்காகவும் செயல்படுவாங்க குரு தசையில். மற்றவங்களுக்காகவும் வேஸ்ட் பண்ணுவாங்க குரு தசையில். அதை வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, விரயம் பண்ணுவாங்க. ஆனால் சுப விரயம் அப்படின்னு சொல்லிக்கலாம். சுபமான ஒரு விஷயத்துக்காக அவங்க மூளையை விரயம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து குரு தசை பாருங்கள் 31 வயசுலேருந்து 47 வயசு வரைக்கும் ஃபுல்லி செட்டில்டு, கம்ப்ளீட்லி செட்டில்டு. சமுதாயத்தில் ரொம்ப ஒரு மதிக்கத்தக்க ஒரு பர்சனாக இவங்க மாறிடுவாங்க அப்படின்றதுல எந்த அளவுக்கும் சந்தேகம் இல்லை. அதுக்கு அடுத்து பாருங்கள் சனி தசை வரும். சனி தசை 19 ஆண்டு காலம். அப்போ தோராயமாக 47 வயசுலேருந்து 66 வயசு வரைக்கும் சனி தசை. சனி விதி கிரகம் இல்லையா. சுய ஜாதகத்தில் சனி நல்லா இருக்காரு அப்படின்னா அவங்களோட மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் பாருங்கள் ஏணி மாதிரி ஏறிட்டே இருக்கும். எக்காரணத்து கொண்டும் பரமபதத்தில் இருக்க பாம்பு மாதிரி பாம்பில் இறங்க போகிறது இல்லை. ஓகேங்களா. இவங்க பாருங்கள் சனி தசை நல்லா இருக்குது. சுயஜாதகத்தில் சனி தசையில் வந்துட்டாங்க. சுயஜாதகத்தில் சனி நல்லா இருக்குது. 4 பேருக்கு நல்லது செய்வாங்க, 4 பேருக்கு சர்வீஸ் பண்ணுவாங்க. ஒரு சின்ன லெவலில் ஒரு சேரிட்டி கொடுக்கறதுனாலும் சரி, பெரிய லெவலில் ஒரு சேரிட்டி கொடுக்கறது, 4 பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, 4 பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, இப்படி நிறைய நல்லது செய்வாங்க. பிள்ளைங்களும் சௌக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வாங்க. லைஃப்பும் நல்லா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சுயஜாதகத்தில் சனி பெருசாக ஃபேவர் ஆகில்லை அப்படின்னும் போது இவங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த 47 வயசுலேருந்து 66 வயசுக்குள்ளே செய்யக்கூடிய தொழிலில் பிரச்சனைகள், செய்யக்கூடிய தொழிலில் பார்த்திங்கன்னா ஒரு குழப்பங்கள், அந்த தொழிலில் வருமான ரீதியான பாதிப்பு, ஒரு பெரிய லெவலில் இருந்த சட்டுன்னு குறைஞ்சிட்டங்க. சட்டுன்னு பாருங்கள் பிஸ்னஸ் நஷ்டத்தை நோக்கி போகுது. பெருசாக பார்த்திங்கன்னா உறவுகள் எல்லாம் என்னை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க. எந்த விதத்துலையும் எனக்கு ஹாப்பினஸ் இல்லை, எல்லா விதத்துலையும் எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது, நிற்கிற ஒரே ஒரு இடம் தவிர மீதி எல்லாம் ட்ராப்பாக இருக்குது, எல்லாமே பிரச்சனையாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் வரும். எலும்பு சார்ந்த நோய்கள், சின்ன சின்ன கண்டங்கள், சின்ன சின்ன சர்ஜரிஸ் போகிறது, ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறது, சமுதாயத்தில் ஒரு தலைக்குனிவு, அசிங்கம், அவமானம் இதெல்லாம் சந்திக்க நேரிடும். இதெல்லாம் பசிஃபை பண்ணுறதுக்கு வழி இருக்கா? வழி இருக்குங்க. சனியை பசிஃபை பண்ணுறதுன்றது ரொம்ப ஈஸி. நீங்கள் பொதுவாகவே ஜென்யூனான பர்சனாலிட்டி, இன்னும் கொஞ்சம் ஹனுமன் வழிபாடு பண்ணிக்கோங்க, இன்னும் கொஞ்சம் ஜென்யூனாக இருங்க. 4 பேருக்கு உங்ககிட்ட 10 ரூபாய் தான் இருக்குன்னா 1 ரூபாய் யாருக்காவது கொடுங்க. இதெல்லாம் சனிக்கு ரொம்ப பிடிக்கும். உழைங்க, எவ்வளோக்கு எவ்வளோ உழைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சனி பசிஃபை ஆகிடுவான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பாருங்கள், உங்கள் குடும்ப ஜோதிடர்கிட்ட காமிங்க, உங்கள் பசிஃபிகேஷன் நிறைய ப்ராசஸ் சொல்லுவாங்க. நான் சும்மா பொதுவாக சொல்லும்போது சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன், காமனான விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் சுய ஜாதகத்தில்
சனி இருக்காரு அப்படின்னா என்ன புத்தியில் இருக்கீங்க, உங்கள் சுய ஜாதகத்தில் சனி எங்கே இருக்காரு, அவர் மேலே என்ன கிரகங்கள் பார்வை இருக்குது, குரு பார்வை இருக்கா இல்லையா, இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க வந்து கேந்திரத்தில் இருக்காங்களா, இப்படி பல விஷயங்களை அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. சரி, இப்போ சனி தசை முடிஞ்சிச்சு. தோராயமாக 66 வயசு 67 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து லைஃப்பை ரன் பண்ணிட்டு வந்துட்டீங்க. அதுக்கு அடுத்து வந்து பாருங்கள் புதன் மகாதசை. புதன் தசை வந்து பார்த்திங்கன்னா 17 வருஷம். சுய ஜாதகத்தில் அப்போ தோராயமாக வந்து பாருங்கள் 66லேருந்து 83 வயசு வரைக்கும் புதன் தசையில் இருப்பீங்க. சுய ஜாதகத்தில் புதன் நல்லா இருக்காரு அப்படின்னா உங்களோட அறிவு, திறமை, ஆற்றல், வசதி எல்லாமே மற்றவங்களுக்காகவும் நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிப்பீங்க. இறையருளை தேடுறது, இப்படி நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்வீங்க. சமுதாயத்தில் அந்தஸ்து, மரியாதை, கௌரவம் இதெல்லாமே நடந்துருங்க. ஏதோ ஒரு தசை நல்லா இருக்குதுன்னு வந்துடும். இப்போ புதன் பெருசாக ஃபேவர் ஆகில்ல அப்படின்ற பட்சத்தில் நரம்பு சார்ந்த நோய்கள், உடல் உபாதைகள், திடீர்னு வந்து பாருங்கள் பேரலிசிஸ் வந்துடுது, திடீர்னு விழுந்து கால் நரம்பு ப்ராப்ளம் வந்துருச்சுங்க, கால் நடக்க முடியாமல் போய்ட்டு, இது சனி தசையிலே நடக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் முடக்கம்ன்றதை சனி கொடுப்பான், நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் முடக்கம்ன்றதை புதன் கொடுப்பான். நல்லா இல்லைன்னா, நல்லா இருக்குன்னா எல்லாமே சூப்பர் டூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஹஸ்தம் தானும் உற்சாகமாக இருந்து மற்றவங்களையும் உற்சாகப்படுத்தக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். நல்ல அழகான வசீகரமான நல்ல நண்பர்களாக இருப்பாங்க பொதுவாக அவங்கள சார்ந்தவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள்.